ஜோஜோஸ் ஸ்டால். ஃப்ரீரனோட உலகத்தை பொறுத்த வரைக்கும் டீமன்ஸ் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு மேஜஸையும் பார்த்து பயப்படாமல் அராஜகம் பண்ணுறதுல உச்சத்தில் இருக்கிறப்போ ஒரே ஒரு மேஜோட பேரை கேட்டால் மட்டும் அலற அளவுக்கு ஒரு பிக் இம்பேக்டை க்ரியேட் பண்ண ஒரு லெஜெண்டரி மேஜ் தான் ஃப்ரீரன். ஹியூமன்ஸ் மாதிரி மேஜஸுக்கு ஷார்ட் டைம் பீரியட் லைஃப் ஸ்பேன் கிடையாது. ஸோ ஹியூமனை விட லாங் லைஃப் ஸ்பேன் இருக்கிறதால தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெல்ஸ் ஃப்ரீரனால் லேர்ன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் ஒரு சில மேஜிக்ஸ் அண்ட் ஸ்பெல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற மேஜிக்ஸ் அண்ட் ஸ்பெல்ஸ் எல்லாமே ஃப்ரீரனோட ஓன் இன்னேட் எபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ இட்ஸ் ஆல் ஹர் சிக்னேச்சர் அண்ட் லேர்ன்ட் எபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஜூத்ராஜிம், த டெஸ்ட்ரக்டிவ் லைட்னிங். இந்த எபிலிட்டி ஃபர்ஸ்ட் டைம் எப்போ அப்பியர் ஆச்சு அப்படின்னா ஃப்ரீரனுக்கும் அவங்களோட க்ளோனுக்கும் இடையில ஒரு எப்பிக் பேட்டில் நடந்துட்டுருக்க டைமில் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷோ பண்ணியிருக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஜூத்ராஜிம் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படலை. அதோட அட்வான்டேஜாக இருக்கட்டும், டிஸ்அட்வான்டேஜாக இருக்கட்டும், ஓவரால் பேட்டில் அப்போ நடந்த ஒரு சில சர்க்கிம்ஸ்டன்ஸ் வச்சு பார்க்குறப்போ இட்ஸ் டெட்லி எபிலிட்டின்னு சொல்லி ஆகணும். இந்த இடத்துல ஃப்ரீரனோட க்ளோன் ஃப்ரீரனை அட்டாக் பண்ணப்போ லிட்ரலி அந்த இடத்துல ஒரு ராக் பில்லரை ஜூத்ராஜிம் 2 துண்டாக பிரேக் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதையும் இன்சினரேட் பண்ணுற ஹெல்ஃபயர் சமனிங்கையே டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்கில் தான் இந்த ஜூத்ராஜிம். நவ் வல்சாண்டல், த ஹெல்ஃபயர் சமனிங். இந்த ஸ்பெல்லை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இன்செயின். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஜூத்ராஜிம் ஒரு ஆப்ஜெக்டை பிரேக் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஆப்ஜெக்டையே வல்சாண்டல் ஒரு செகண்டில் இன்சினரேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 2 பேருமே பர்ஃபெக்டாக மானாவை கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ண முடிஞ்சதுனால தான் அட்டாக் அண்ட் டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சுது. அப்படி இல்லைனா ஆப்வியஸ்லி என்ன ஆகிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், அரவுண்ட் த ஆப்ஜெக்ட் ஹோல்டு டு பிளாஸ்ட் அவுட்வேர்டு. நேம் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. உண்மை என்ன அப்படின்னா இந்த ஸ்பெல்லுக்கு இன்னும் நேமே ரிவீல் பண்ணலை. ஸோ அதனால் நானே அதோட எபிலிட்டியை பேஸ் பண்ணி ஒரு நேம் வச்சுருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொன்னீங்க. இதோட மெக்கானிசம் ஆக்சுவலாக ஒரு பிளாக் ஹோல் மாதிரி இருக்கிற சிம்பிளுக்கு பக்கமாக சுற்றி இருக்கிற மீடியம் சைஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண வச்சு எந்த அளவுக்கு கேஸ்டர் மானா யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அட்ராக்ட் ஆன ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒரு பவர்ஃபுல் பிளாஸ்ட்டாக மாறும். இந்த ஒரு பிளாஸ்ட் லிட்ரலி ஃப்ரீரனோட ஷீல்டை பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபீல்ட் ஆஃப் அட்ராக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட், ராக் கோலம். இந்த 2 பேருக்கும் இடையில பேட்டில் கொஞ்சம் ஹார்டாக போயிட்டு இருக்க டைமில் ஃப்ரீரன் சுற்றி இருக்கிற ராக் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி ஒரு ராக் கோலம் க்ரியேட் பண்ணியிருப்பா. க்ரியேட் பண்ணதெல்லாம் ஓகே தான், அதோட பர்பஸ் எஸ்பெஷலி மாங்காவில் மென்ஷன் பண்ணலை. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்போ காஸ்டர் என்ன ஸ்பெல் யூஸ் பண்ணுறாங்களோ அதே ஸ்பெல்லில் ஆல்சோ கோலமும் யூஸ் பண்ணுங்கிறது தான் என்னோட பர்சனல் தியரி. பிகாஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜூத்ராஜிம் மல்டிபிள் லைன் பீம் 2 பேருமே யூஸ் பண்ணலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறப்போ ஒரு ஜூத்ராஜிம் ஃப்ரீரன் கிட்டே இருந்தோம் அண்ட் இன்னொன்று கோலம் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியும். என்னதான் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கங்கிறது தான் 100% ஷுவராக எடுத்துக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த எபிலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு எபிலிட்டியை கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் பவர் ஸ்கேலிங்க்கு எடுத்துக்க வேண்டாங்க. நவ் சீலிங் அண்ட் அன்சீலிங் ஸ்பெல். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ பார்ட்டி குவாலுங்கிற ஒரு டீமனை சீல் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் ஃப்ரீரன் ஆல்சோ சீல் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டாக இருக்க நிச்சயம் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லேட்டராக குவாலோட சீலை பிரேக் பண்ணதும் ஃப்ரீரன் தான். ஸோ இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஃப்ளவர் ஃபீல்ட். ஃப்ளவர் ஃபீல்ட் ஸ்பெல்லை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்பெல்லு மாதிரி பவர்ஃபுல் ஸ்பெல்லு கிடையாது. இந்த ஸ்பெல்லை ஃப்ரீரன் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா லவ் அண்ட் பீஸுக்காக மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. நவ் பேரியர் ஸ்பெல். லாங் டைமுக்கு முன்னாடி ஃப்ளேமோட அப்ரெண்டிஸாக ஃப்ரீரன் இருந்தப்போ அவகிட்ட இருந்து பேரியர் ஸ்பெல் லேர்ன் பண்ணியிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஃப்ரீரன் நோஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெல்ஸ். அதான் நான் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செரியோட பேரியரை கூட பிரேக் பண்ணியிருப்பான். ஈவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜ் எக்ஸாம் நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மேஜஸால் கூட பிரேக் பண்ணுறது கஷ்டம். பட் ஃப்ரீரன் அந்த பேரியரை அனலைஸ் பண்ணி பிரேக் பண்ணியிருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்க மேஜிக்ஸாக இருக்கட்டும், ஸ்பெல்ஸாக இருக்கட்டும், ஷி கேன் டூ. டிஃபென்சிவ் ஸ்பெல், ஃப்ளையிங் ஸ்பெல், ஹீலிங் ஸ்பெல் அண்ட் மோரோவர் எல்லாமே ஷி கேன் யூஸ்டு. பட் இதெல்லாம் ஆர்டினரி ஸ்பெல்ஸ், நாட் ஹர் சிக்னேச்சர் ஸ்பெல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வெறும் சீசன் 1 வரைக்கும் அனலைஸ் பண்ண எபிலிட்டி மட்டும்தான். அப்கமிங் வீடியோஸில் ஒரு எபிலிட்டிஸ் அண்ட் மெக்கானிசம் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
அண்ட் எல்லாத்தையும் தாண்டி உங்கள் பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் லெட்ஸ் அனலைஸ் த செவன்த் யூனிவர்ஸ் God of Destruction in next video. 想像の前に破壊や。誰がどう言おうと You are my special